நிலா வந்து சோழன் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு நகையை அடமானம் வைக்கணும், அதுக்கு ஏதாவது வந்து இடத்துக்கு கூட்டின்னு போகணும், எதுக்குங்க அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, பணம் இருந்தால் தான் நல்லது. இப்போ ஏதாவது ஒரு ஹாஸ்டல் கிடச்சி திடீர்னு நான் கட்டணும்னா எனக்கு பணம் வேணும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, போதுங்க, நீங்கள் நிறைய பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் கூட்டின்னு போக முடியுமா முடியாதான்னு. சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து அவங்களோட வலையில் கழட்டி வைக்கிறாங்க. சோழனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு 25,000 இதில் இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்கன்றாங்க. எதுக்குங்க அப்படின்னோடனே, நீங்கள் நிறைய செலவு பண்ணிட்டீங்கங்க, ப்ளீஸுங்க இந்த பணத்தை நீங்கள் வாங்கினா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், ப்ளீஸுங்கன்னொன்னே. இவளை நான் தேவதை மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் மனசில், ஆனால் இவன் என்ன வெறும் டாக்ஸி டிரைவராக தான் நினச்சிட்ருக்கா. என்ன பண்ணுறது, எப்போ தான் இவன் மனசு மாறுமோ, எப்போ தான் என்னை வந்து நினைப்பாலோ, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாரு. அடுத்து வந்து சரிங்க இப்போ என்ன உங்களுக்கு நான் பணம் வாங்கிக்கிறோம், நான் வாங்கிக்கிறேங்க போதுமா அப்படின்னோடனே, எனக்கு இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது அப்படின்றாங்க. சரிங்க இப்போ எங்கே போகிறது அடுத்து அப்படின்னோடனே, வேறு எங்கெங்கே போகிறது, ஆல்ரெடி போயாச்சு எல்லா இடமும், வேறு எங்காவது பாருங்களேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட யாருக்கெல்லாம் கேளுங்களேன், சொன்னேன்ல அப்படின்னோடனே. இல்லைங்க நான் இப்போ தான் வந்து சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் தாங்க கிடைக்கும், அதனால் உடனே கிடைக்காது, எங்க ப்ளீஸுங்க மறுபடியும் கால் பண்ணுங்கன்னு. சரி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். ஓ அப்படியா, ஓ இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னா, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இல்லை இப்போ தான் சொல்லியிருக்கோம்ல, இதுக்கப்புறம் தாங்க ஒரு ஒரு பிரச்சனையாக வருது. தனியாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து வீடு விட மாட்டாங்களாம், குடும்பமாக இருந்தால் தான் வீடு விடுவாங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கணுமா, அப்படி இல்லைனா வந்து வந்து அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கணும்னா ஒரு 4-5 லேடிஸ் சேர்ந்து இருந்தால் விடுவாங்களாம், அந்த மாதிரி தான் விடுவாங்களாங்க அப்படின்னோடனே. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, தனியாக இருக்கிற லேடிஸ்க்கு விட்டால் என்னங்க பிரச்சனை, என்ன பிரச்சனை அவங்களுக்கு தாங்க தெரியும், நம்மளுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னா. இப்போ என்னங்க பண்ணுறது, வேறு வழியே இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் இருக்கணும். அது எப்படிங்க நான் உங்கள் வீட்டில் இருக்க முடியும், ப்ளீஸுங்க உங்கள் வீட்டில் மட்டும் வேணாங்க. ஏங்க ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, என் வீட்டுக்கு வந்தால் என்னங்க பிரச்சனை, நான் என்ன சொல்கிறேன்னா என் வீட்டில் வந்து இருங்க, வீடு கிடைக்கிற வரைக்கும் தான், உங்களுக்கு வந்து வீடு கிடைச்சாலோ இல்லை ஹாஸ்டல் கிடைச்சாலோ இல்லை பிஜி கிடைச்சாலும் என்ன கிடைச்சாலும் உடனே நீங்கள் போயிடலாம். சரிங்க அப்படிலாம் கிடைக்கணும்னா ஐடி ப்ரூஃப் தானேங்க, பார்த்துக்கலாங்க, வாங்குங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப படி கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து சேரன் வந்து ஐயோ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே, டைம் வேறு ஆகுதே, அந்த பொண்ணு வரலையே, இப்போ எல்லாருக்கும் என்ன பதில் நான் சொல்லுவேன், வீட்டில் எல்லோரும் என்ன பதில் சொல்லுவேன், பக்கத்தில் இருக்கோல என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சேரன் வந்து ரொம்ப டென்ஷனாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தா வந்து 2 பேருமே ஒன்றா வராங்க. பார்த்தோன்னே சேரனுக்கு ஒன்றும் புரியல, என்ன அந்த பொண்ணு போய்டும்னு நினச்சா வந்திருக்கு அப்படின்னோடனே, என்ன கால்லேருந்து போனீங்க ஊர் சுற்ற, எல்லாம் சுற்றி முடிச்சாச்சா, இப்போ தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தம்பிங்களாம் கேட்குறாங்க. ஆமாடா ஊர் தானே நல்லா சுற்றணும் அப்படின்றாரு சோழன். உடனே வந்து சரி சரி வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கூப்பிட்றாரு. உள்ளே வராங்க. வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னாச்சுமா அப்படின்னோடனே, இல்லைண்ணே நிறைய இடத்துக்கு போனோம், ஆனால் எங்கேயுமே இடம் கிடைக்கலண்ணே, எல்லாருமே ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலண்ணே அப்படின்னோடனே. ஓ அப்படியாம்மா, சரிம்மா உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளே வராங்க. சாரிண்ணே மறுபடியும் உங்களை நான் தொல்லை கொடுக்குறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ இருந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம், நீ இருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா அப்படின்றாங்க. அடுத்து வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நிலா. என்ன பண்ணுறது, எப்படி இங்கேருந்து கிளம்புறது, ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே சேரன் வந்து சோழன்கிட்ட வந்து கேட்குறாரு, என்னடா என்ன நடக்குதுங்க, அந்த பொண்ணை மறுபடியும் ஏமாத்துறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ அண்ணா என்னென்ன நீ இப்படி பேசுகிற, ஒருவேளை நிலாவுக்கு கேட்டுச்சு என்னை ஏமாத்துறியா அப்படி சொல்லிட்டு இப்போவே கிளம்பி போயிடுவா, என்னென்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னோடனே. நிலாவை எப்படி இங்கே இருக்கிற வைக்கிறது, எப்படி என் கூட வாழ வைக்கிறது நான் யோசிச்சுட்டு, அதுக்கு நீ குறுக்கு வழியில் யோசிக்காதரா, அந்த பொண்ணுக்கிட்ட நேரடியாகவே பேசி யோசி அப்படின்னோடனே. ஏன்னா நேரடியாக பேசினா மட்டும் நிலா என் கூட இருந்துருவாங்களா, ஏதாவது ஒரு நடக்குமா அதிசயம்னு பார்த்தேன், இன்றைக்கி ஒரு அதிசயம் நடந்துடுச்சு, அப்பா நிம்மதியாக இருக்குண்ணே. சரி ஐடி ப்ரூஃப் வந்து இல்லையா அவங்கக்கிட்ட, நான் என்னண்ணே நீ இப்படி கேட்குற, என்கிட்ட எப்படிண்ணே இருக்கும், அப்படியா, ஆமாண்ணே என்கிட்ட ஏதுண்ணே, அவங்கக்கிட்ட இல்லை, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அப்படியாடா, சரிடா, இப்போ அந்த பொண்ணு நாளைக்கு ஒரு வேளை வந்து அந்த பொண்ணு ஹாஸ்டல் கிடச்சி போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது, அண்ணா இன்றைக்கி போகலண்ணே, பின்னுங்கண்ணே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒன்று யோசிக்கிறேன் சேரன்.